இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் பார்த்தீங்கன்னா மாசி சம்பாங்க. மாசி கருவாடை வாங்கி மாசி சம்பா செஞ்சோம். முட்டை வேறு மாசி சம்பா அவிச்ச முட்டைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பளங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7 வருஷம் ஆகுதுங்க எனக்கு கல்யாணம் ஆகி. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சமைக்க தெரியாதுங்க. நான் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, கிச்சன் கிட்டே போனால் சிலிண்டரை வெடிச்சிடும்னு சொல்லி பயன்படுத்தி வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் சமைக்கவே தெரியாமல் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணும்போது எங்கள் ஹஸ்பண்டோட சொந்தக்காரங்க வந்து பார்த்தாங்க, பொண்ணு பார்க்க வந்தாங்க. ஏம்மா உனக்கு சமைக்க தெரியுமா கேட்டாங்க. சமைக்க தெரியும்னு ஒரே ஒரு பொய்யை தாங்க சொன்னேன். கல்யாணம் பண்ணால் 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணேன், ஒரு பொய் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு எனக்கு ஒரு வாரமாக சமைக்கவே தெரியல. ஒரு வாரமாக நாங்கள் ஹோட்டலில் தான் வந்து வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் எங்கள் அக்கா வந்து ஒரு வாரம் வந்து சமைச்சிச்சு சாப்பாடு. அப்போ வந்து எனக்கு சரியாகவே வந்து அந்த சமையலை வந்து நான் கற்றுக்கல, கான்செப்ட் வந்து பண்ணலை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் வந்து போட்டு பவுச்சு தான் தைச்சார். அவருக்கு வேலை பார்க்கவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்து நானும் வந்து அழுது, ஐயோ என்னடா இது, நம்ம ஹஸ்பண்டுக்கு சமைச்சு கூட வாய்க்கு ருசியாக நம்ம கையில் போட முடியல, ரொம்ப வேதனைப்பட்டு அழுது. அதோட எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், பயப்படாத செய்தி, சிலிண்டர்லாம் வெடிக்காது, நீயே பார்த்து கற்றுக்கமா, உன்னால் முடியும்னு. அதோட யூடியூப்பில் போட்டு எங்கள் ஹஸ்பண்ட் சிம்மு வாங்கி கொடுத்தாரு. யூடியூப்பில் போட்டு ஒரு வாரத்துக்கு சமைக்கிறது எப்படின்னு டக்குன்னு இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுவே வந்து டைப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன் சமையலை. கொஞ்சம் சமையலெல்லாம் நிறைய நோட்டில் வந்து எழுதி வச்சு பார்த்து ஒரு வாரத்துக்கு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் வெறும் தக்காளியும் தண்ணியும் ஊற்றி தான் என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்தேன். தக்காளி சட்னி அதையும் விரும்பி மனுஷன் சாப்பிட்டாரு. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எண்ணெல்லாம் மேலே தெரிச்சு, கையில் காலில் மூஞ்சில் எல்லாத்துலையும் தெரிச்சிச்சு, முகத்துலலாம். அதுக்கப்புறம் சமைக்க கற்றுக் சமைத்தேன். ஒரு வாரத்தில் அல்லாஹ்கிட்ட துவா கேட்டேன். அதுக்கப்புறம் நானே வந்து சமைக்க வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து நான் தாங்க சமையலை நம்பர் 1. எல்லா சமையலை நான் செய்வேன். பிரியாணிலேருந்து எல்லாமே செய்வேன். தோசை மட்டும் எனக்கு சுட வராது, ஏன்னா அந்த ரவுண்டே வராது. என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு சுடுவார். இதுக்கு எல்லாமே காரணம் வந்து படைச்ச இறைவன். அதுக்கப்புறமா தான் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு வந்து அவர் வந்து தாங்க உறுதுணை கொடுத்தாரு. அவர் வந்து எனக்கு வந்து நம்பிக்கையை மட்டும் ஊட்டலாம். இன்றைக்கி வந்து நான் சமையல் வந்து கற்றுக்க முடியும். எல்லா பெண்களாலும் எல்லாமே சாதிக்க முடியும். எதுவுமே வந்து முடியாதுன்னு இல்லை. எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமைகள் இருக்குது. உங்கள் திறமைகளை வந்து நீங்கள் வெளியில் கொண்டு வாங்க. அப்போ தான் வந்து லைஃப்பில் ஜெயிக்க முடியும், வெற்றியும் பெற முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் யூடியூப் சேனல் சையத் அலி மாலிக்னு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட உறுதியும் நம்பிக்கை தான் எங்களுக்கு வந்து தேவை. ஓகே, பாய்.